Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு லூக்கா சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு லூக்கா 5 முதல் சீஷர்கள் மற்றும் கொடிய வியாதிகள். லூக் 5 ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ் அண்ட் வர்ஸ்ட் டிசீசஸ். இதில் மொத்தம் 39 வசனங்கள் இருக்கு. சிறு சிறு தலைப்புகளை கொடுத்து நம்ம படிக்க போகிறோம். 1 முதல் 11 வரைக்கும், 27 முதல் 32 வரைக்கும் முதல் சீஷர்கள் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். 12 முதல் 16 வரை குஷ்டரோகம் சுகமாகுதல், ஹீலிங் ஆஃப் அ லெப்பர். 17 முதல் 26 வரை திமிர்வாதக்காரன் சுகமாகுதல், ஹீலிங் ஆஃப் அ பேரலைஸ்ட் மேன். 33 முதல் 39 வரை பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கை, ஓல்ட் கவர்னன்ட் வெர்சஸ் நியூ கவர்னன்ட். முதல் பகுதியை நம்ம படிக்க போகிறோம். முதல் சீஷர்கள் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-2. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். இப்போ இந்த இடத்துல கெனசரேத்து கடல் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. இந்த கெனசரேத்து கடலுக்கு 3 பெயர்கள் இருக்கிறது. ஒன்று கெனசரேத்து கடல், இன்னொன்று கலிலேயா கடல், இன்னொன்று திபேரியா கடல். அப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்தால் அது கலிலேயா கடலை குறிக்குது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். கலிலேயா கடல் அப்படின்னு சொல்லும் பொழுது இது கடல் அல்ல, இது உண்மையாகவே இது பெரிய ஒரு ஏரி. அது பெருசாக இருந்ததுனால அதை கடல் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே பார்க்குறோம், இப்போ இயேசு இந்த கெனசரேத்து கடல் அருகே போயிடுறாரு. கலிலேயா கடல்கிட்ட போன உடனே ஜனங்களும் அவரை பின்தொடர்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக வர்றாங்க. அதாவது இயேசு கிட்ட வெறுமன வியாதிகள்லேருந்து சுகமாகணும், பிசாசுலேருந்து விடுதலை ஆகணும்னு மட்டும் வரல, இயேசுடைய உபதேசத்தை கேட்கணும்னு திரளான ஜனங்கள் வருகிறதா இங்கே லூக்கா குறிப்பிடுகிறார். அப்போ இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசுவின் போதனைகளை இப்போ திரளான ஜனங்கள் கேட்கறதுனால இவர் கடற்கரையில் நின்று பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சரியாக கேட்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இவர் முன்பாக நிற்கணும், ஜனங்கள்லாம் அவருக்கு முன்பாக உட்கார்ந்தால்தான் அவங்களுக்கு நல்லா கேட்கும். ஆனால் இப்போ ஜனங்கள் எல்லாம் நெருக்குகிறார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதனால் இயேசு இப்போ ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனா, 2 படகு சும்மா நின்றுட்டு இருந்த படகை கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளி தண்ணிக்குள்ளே தள்ளி விட சொல்கிறாரு. அதில் ஏறி அவர் உட்கார்ந்து கொள்ளுகிறார். அதற்கு பிற்பாடு ஜனங்கள் கரையில் நின்று செய்தியை கேட்கிறார்கள். ஒன்று, ஜனங்கள் நெருக்காதபடிக்கு படகுல போயிடுறாரு. இன்னொன்று, திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறபடியால் அவர் படகை புல்பிட்டாவை இப்போ மாற்றிட்டு ஜனங்கள் கரையில் நின்று கேட்கிறார்கள். இவர் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறார். இயேசுவுக்கு பெருசாக எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே தேவையில்லை பாருங்களேன். அந்த இடத்திற்கு ஏற்றவாறு அவர் எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை நேர்த்தியாக செய்கிறத நம்மளால பார்க்க முடியுது. படகு தானே இருக்குது, எப்படி எனக்கு பிரசங்கம் பண்ண முடியும்னு அவர் கேட்கல. தெரு இருந்தால் அங்கேயும் பிரசங்கம் பண்ணார். ஜபாலயம் கிடைச்சாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லி அங்கேயும் பிரசங்கம் பண்ணார். அதுதான் இயேசுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பாருங்களேன். இந்த படகு யாருடையது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அது சீமோனுடையது என்று போடப்பட்டிருக்கிறது. சீமோன்ட்ட சொல்கிறாரு, நான் உன்னுடைய படகை யூஸ் பண்ணிக்கிறேன், அதை கொஞ்சம் உள்ள தள்ளி அதை கட்டி வை அப்படின்னு சொல்கிறார். சீமோனும் அதுக்கு இடம் கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் அங்கே போதகம் பண்ணுகிறத பார்க்கலாம். தொடர்ந்து வருகிற வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு
சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ இயேசு நினைக்கிறார், நமக்கு இவன் படகை புல்பிட்டா பயன்படுத்துவதற்கு கொடுத்துருக்குறான்ல, அப்போ ஏதாவது அவனுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார். அதனால இப்போ சீமோனை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு அப்படின்னு சொல்கிறார். இயேசு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறார். இவன் படகை கொடுத்ததை காட்டிலும் பன்மடங்கு அவன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அதை தான் நம்ம தொடர்ந்து வருகிற வசனங்களை படிக்க போகிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்போ சீமோன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயரே. இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஐயரே அப்படின்னும் போது நம்ம போதகரே அப்படின்னு நினச்சிக்குவோம்ல. ஆனால் இது கிரேக்க மொழியில் எபிஸ்டேட்டா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கமாண்டர், லீடர், பாஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி சீமோன் இப்போ அழைக்கிறார் அப்படின்னா, தலைவரை போல, ஒரு பெரிய ஒரு அதிகாரியை போல, ஒரு கமாண்டர் மாதிரி நினச்சி அவர் அப்படி அழைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இயேசு இன்னும் அவரை சீஷர் ஆக்கலை. அதுக்கு பிற்பாடு தானே போதகரே இல்லைன்னா ரபின்னு சொல்லணும். அதனால இப்போ அவர் எப்படி அழைக்கிறார்னா, எபிஸ்டாட்டா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இப்போ இந்த இடத்துல சீமோன் என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்ற ஒரு உண்மையான நிலவரத்தை தான் இங்கே சொல்கிறதாக நம்ம பார்க்குறோம். இப்போ சீமோன் சாக்கு போக்கு சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லி இருக்கலாம் அப்படின்றத நான் கொஞ்சம் உங்களுக்கு கண்முள்ளால் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, இப்போ கேட்டது போல், நான் ராத்திரி ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஆனாலும் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்ற சாக்கு போக்கு தான் இங்கே சொல்கிறார். அடுத்ததாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இயேசுவே, உமக்கு தச்சு வேலை தான் ஆண்டவரே தெரியும், உங்களுக்கு ஏதாவது மீன் பிடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னொன்று சொல்லலாம், நாங்கள் இந்த மீன் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், பகல் நேரத்தில் போனாலாம் மீன் கிடைக்காது, இரவு நேரத்தில் தான் மீன் பிடிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போது மீன் பிடிச்சா அகப்படாது. ஏன்னா நீங்கள் இப்போ கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஜனங்களும் கச்சாமுச்சான்னு கத்திட்டே, மீன்கள்லாம் பயந்து அது உள்ளே போயிட்டுருக்கும். இப்போ வலையை போட்டால் எப்படி ஆண்டவரே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லாட்டா, இப்போ தான் ஆண்டவரே நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லாம் டயர்டாகி எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி மீன் கிடைக்காது அப்படின்னு வலையெல்லாம் அலசி பேக் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் நினச்சோம். இன்னொன்று சொல்லலாம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தானே தெரியும், உங்களுக்கு எங்கே மீன் பிடிக்க தெரிய போகுது, அதனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இப்படி பல சாக்கு போக்குகளை சீமோன் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறாரு, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் அகப்படலை, ஆகிலும். அதுதான் ஹைலைட்டே பாருங்களேன். வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பாருங்களேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கடினமாக உழைக்கலாம், மிகுந்த பிரயாசம் எடுக்கலாம், ஆனால் ஒன்றுமே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அன்றைக்கு சீமோன் விசுவாசித்தது போல, கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை அன்றைக்கு சீமோன் விசுவாசித்து, உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுறேன், என் சூழ்நிலையை பார்க்கல அப்படின்னு சொன்னால் பாருங்களேன். அதே காரியத்தை நாமளும் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை நம்மளால் அனுபவிக்க முடியும் பாருங்களேன். ஏன்னா சீமோன் தேவனுடைய வல்லமையை அவன் விசுவாசித்தான். இப்போ பாருங்க, முந்தின அதிகாரத்தில் நம்ம தியானித்தோம், சீமோனுடைய வீட்டில் அவங்க மாமி ஜுரமாய் கிடக்கும் பொழுது எந்த மருத்துவராலையும் குணமாக்க முடியல. எவ்வளோ பெரிய பெரிய கைப்பக்குவங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க, சுகமாக்க முடியல. ஆனால் இந்த ஜுரம் நீங்கும்படியாக கட்டளையிடுகிறேன்னு சொன்ன உடனே அந்த நிமிஷத்தில் அவங்க மாமி சுகமானதை இன்னும் சீமோன் மனசில் தானே வச்சுருந்துருப்பாரு. அதனால தான் இப்போ அந்த வார்த்தையின் வல்லமை புரிந்து கொண்டவர் இப்பொழுது தைரியமாக சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைய போட போகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பின்பு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஒவ்வொரு நாளுமே தேவன் எப்படி இந்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் சிருஷ்டித்தார் பாருங்களேன், வார்த்தையினால தான் சிருஷ்டித்தார். தேவனுடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால அதை விசுவாசித்த இந்த சீமோன்
எதையுமே யோசிக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுற ஆண்டவரே அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆண்டவர் அற்புதம் செஞ்சா இதுதாங்க நடக்கும். அதாவது கஞ்சத்தனமா ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். அந்த படகு மாத்திரமில்ல, பிற படகுகளை உதவிக்கு அழைக்கிற அளவிற்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அந்த நாளிலே நிகழ்த்தி இருக்கிறார். அவங்க பிடிச்சி போதும் அப்படின்னு சொல்லி மற்ற படகுலாம் சைகை காட்டி வர சொல்லி அந்த படகும் நிரம்பிருச்சு. அதான் நம்ம இயேசுடைய வல்லமையான வார்த்தைகள். பாருங்களேன், உண்மையாகவே பேதுரு வந்து சாக்குப்போக்கு சொல்லியிருந்தா இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியுமா? இல்லைல்ல. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சூழ்நிலைகளை ஒரு நாள் பார்க்கக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அசாதாரண காரியங்களை நிகழ்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. தொடர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். இந்த இடத்துல சீமோன் பேதுருடைய ரியாக்ஷனை பாருங்களேன். நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? பா, எவ்வளோ அற்புதம் ஆண்டவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, கையெல்லாம் குலுக்கி வாங்க வாங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே சீமோன் பேதுரு ஒரு வித்தியாசமாக நடந்து கொள்ளுகிறதாக நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு? இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்தாராம். விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஏன் இப்படி சொல்லணும்? நான் பாவியான மனுஷன் ஏன் அவன் சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக இந்த சீமோனால நிற்க முடியல. அவன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். ஐயோ, நான் எப்படிப்பட்டவன், எனக்கு போய் இவர் உதவி செய்கிறாரே அப்படின்னு சொல்லுகிற அந்த உணர்வு. இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் ஞாபகம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏசாயா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார்ல, அவர் ஏசாயா 1-5 வரைக்கும் எல்லாரையும் பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோன்னு சொல்வார். ஆனால் 6ஆம் அதிகாரத்திலே அவர் தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறத பார்ப்பார். பார்த்த உடனே ஏசாயா என்ன சொல்வார் தெரியுமா? ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். நம்மளுடைய ரியாக்ஷனும் இப்படி தான் இருக்கணும் பாருங்களேன். தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நீங்களோ நானோ நிற்கவே முடியாது. தேவன் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். நம்ம இயேசுவின் நீதியின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறதுனால மட்டும்தான் தேவனை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இல்லாட்டா நம்ம அவர் முன்னால் நிற்கவே முடியாது. அவருடைய பாதத்தில் விழுந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இது அவனுடைய தாழ்மையை குறிக்கிறது, அவனுடைய பயபக்தியை குறிக்கிறது. ஆனால் ஏன் அந்த இடத்துல நீர் என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இயேசுவை இவர் நிராகரிக்கிறாரா, ரிஜெக்ட் பண்ணுறாரா? இல்லை, அவருக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ஐயோ, நான் பாவியான மனுஷன், இவருக்கு முன்பாக நிற்க நான் தகுதியற்றவன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு மிகுதியாக காணப்படுகிறதுனால அதனுடைய தாற்பயமாக தான் அவர் சொல்லுகிறார், ஐயோ, நீங்கள் முன்னாடி நிற்காதீங்க, அதுக்கெலாம் நான் தகுதியே கிடையாது அப்படின்றது தான் இங்கே பேதுரு விளக்குகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பேதுரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருடைய சகோதரன் அந்திரேயாவும் அங்கே தான் இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் அவரும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். இதை பார்த்து கொண்டிருந்த செபதேயுவின் குமாரர்களான யோவானும் யாக்கோபும் பிரமித்தார்கள். இந்த செபதேயுவின் குமாரர்கள் யார் அப்படின்னு சொன்னால் பேதுரு அந்திரேயாவோட பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லலாம். இயேசு செஞ்ச இந்த பிரமிப்பான காரியங்களை பார்த்த உடனே அவங்களால நம்பவே முடியல. இயேசு உடனே ஒரு காரியத்தை இங்கே சொல்றார் பாருங்களேன். சீமோனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல சீமோனுடைய கீழ்ப்படிதல் வெறும் அவனுக்கு அற்புதத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை,
அவனுக்கு அழைப்பையும் கொடுத்தது. மறுபடியும் நான் சொல்றேன், சீமோனுடைய கீழ்ப்படிதல் வெறும் அவனுக்கு அற்புதத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிற அழைப்பையும் பெற்றுக்கொண்டான். என்ன இயேசு சொல்றாரு? பயப்படாத சீமோன், நீ இவ்வளோ நாள் மீன் பிடிச்சிட்டு இருந்தல, இனி நீ மீன் பிடிக்க வேண்டாம், நீ மனுஷனை பிடிக்கிறவனா மாறப்போற. இப்படி சொல்லும் பொழுது இதில் ஆழமான கருத்து இருக்குது பாருங்களேன். அதாவது ஒரு மீனவன் மீன் பிடிக்கும் பொழுது அவன் வலைகளை போடுகிறான், மீன் அதுக்குள்ளே சிக்கி கொள்ளுது, அப்படியே அது கரைக்கு கொண்டு வந்து கொட்டும் பொழுது அந்த மீன் செத்து போயிடுது. ஆனால் இப்போ சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அப்படி ஆக போகிறதில்ல, இப்போ பாவத்தில் செத்து கொண்டிருக்கிற மனிதர்களை நீ இந்த சுவிசேஷம் அப்படின்ற வலையை போடு. அப்போ செத்து போன மனிதன் அவன் ஆத்துமாவிலே உயிர் பெற்றவனாக மாறப்போகிறான் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் இங்கே இயேசு சொல்லுகிற காரியம். கடல் என்பது உலகத்தை குறிக்கிறது. இன்னைக்கு ஏராளமான மீன்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், ஏராளமான பாவம் நிறைந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். சீஷர்களாயிருக்கிற நம்ம பார்த்து சொல்றாரு, உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்க போறேன். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, பாவம் நிறைந்த இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை போய் அறிவியுங்கள். இதன் மூலமாக அந்த வலையில அவங்க மாட்டிப்பாங்க. அந்த வலையில சில சமயம் இந்த மீன் மாட்டிக்கொள்ளும் பொழுது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? மீன் பிடிக்கிறத அது சிலது குதிச்சு திரும்பி கடலுக்கே போயிடும், சிலது அப்படியே துடிக்கும், அதெல்லாம் இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பாவத்திலேயே சில மனிதர்கள் பழக்கமாயிட்டாங்க, அதிலே ஊறிட்டாங்க. இனிமேல் அவங்க அதை பிரித்து இயேசுவுக்காக நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த உலகத்தை விட்டுட்டு எப்படி வர்றது? ஒருவேளை சினிமாவுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா சினிமா பார்க்காம எப்படி இருக்கிறது? பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா பாவம் செய்யாமல் எப்படி இருக்கிறது? அதனால அவங்களால அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. வலையில மாட்டினாலும் திரும்பி குதிச்சு போய் தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி நிறையா நபர்கள் உள்ளே போய் விழுந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மீன் எப்படி சரீர பிரகாரமாக செத்து போகுதோ அது மாதிரி இந்த பாவம் நிறைந்த ஆத்துமா, அவன் ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கப்படுவது உண்மைதான், ஆனால் அவன் மாம்ச கிரியைகளுக்கு சாக வேண்டும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் மனம் திரும்பணும். மனம் திரும்புறது அப்படின்றது என்ன? எனக்கு இந்த உலகம் வேண்டாம், ஏசு போதும் என்று சொல்லி யூ டர்ன் டு காட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ என்ன நடக்குது? அங்கே உலகத்தை வெறுத்து தேவன் காட்டுகிற வழியிலே நம்ம போவது தான் சரியான மனம் திரும்புதல் என்பதை கற்றுக் கொடுத்தேன். அந்த டைமில் பாவம் செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த பழைய மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம ஜெயித்து வரும் பொழுது தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். இன்றைக்கும் கூட இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நம்மளால. இதை தான் அங்கே இயேசு சீமோனுக்கு சொல்லுகிற காரியம். அப்போ இந்த ஊழியத்தை முதலாவதாக சீமோனுக்கு கொடுக்கிறார். இனி கொஞ்ச நேரத்தில் மற்ற சீஷர்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம கையில் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த அற்புதமான, இந்த ஆச்சரியமான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த காரியத்தை பார்த்தவுடன் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு பாருங்களேன். உடனே அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு படகெல்லாம் போய் ஓரமாக கரையில் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்துட்டாங்களாம். இந்த இடத்துல என்ன செய்யலை அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த நிறைய மீனை பார்க்குறாங்க, இத்தனை வருஷமாக பல காரியங்களை செய்து மீன் பிடித்து கூட அவங்களுக்கு இவ்வளோ கிடைக்கல. ஆனால் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச போது இப்படி கிடச்சிருச்சு அப்படின்ன உடனே இயேசுவும் சொல்கிறாரு, இனி நீங்கள் மீன் பிடிக்க வேண்டாம், நீங்கள் மனுஷர்களை பிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலான்னா, ஆண்டவரே நீர் உம்மை பின்பற்ற சொல்லுகிறீர், நிச்சயமாக உம்மை பின்பற்றி வரப்போகிறேன், நீங்களும் நானும் இனிமேல் பிஸ்னஸ் பார்ட்னராக மாறிடலாம், நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வார்த்தையை வச்சு அற்புதத்தை செஞ்சுருங்க, இந்த கம்பெனியில் உங்களையும் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், இந்த மீனை நல்ல விலைக்கு வியாபாரம் பண்ணி நம்ம பிஸ்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். நீங்களே தச்சு வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, இது பெஸ்ட் ஐடியா ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன், இதை தாண்டி நான் அவங்க கூட எல்லா இடத்துக்கும் வரேன், நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லலை. எல்லாவற்றையும் விட்டு படவுகளெல்லாம் போய் ஓரமாக விட்டுட்டு இயேசுவின் பின்பாக அவர்கள் வந்ததை நம்ம பார்க்கலாம். இதில் கூட ஒரு ஒழுங்கு இருக்கு பாருங்களேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்கு என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து விட்டு ஒப்படைத்து விட்டு வந்துடணும்.
அதுக்காக ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு வயசாகிற வரைக்கும் அப்படியே காத்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். படகுகளை அப்படியே தாறுமாறா போட்டுடல, ஓரமாக வைத்து விட்டு இந்த சீஷர்களை இயேசுவை பின்பற்றுகிறதை பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல திரளான மீன்களை பிடிச்சாங்க, அந்த படகுகளை பத்தவே இல்லை, ஆனாலும் இயேசு கிறிஸ்துவ அவங்க பின் சென்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அப்போ 4 சீஷர்களை இயேசு தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு. தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போயிடலாம். குஷ்டரோகம் சுகமாகுதல், ஹீலிங் ஆஃப் அ லெப்பர். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த இடத்துல பாருங்க, இப்போ இயேசு இந்த கடற்கரையில் இந்த சீஷர்களை அழைத்து கொண்டு பட்டணத்துக்கு போகிறார். பட்டணத்துக்கு போன உடனே குஷ்டரோகி ஒருத்தன் இயேசு இங்கே வந்திருக்கிறார் அப்படின்றத கேள்விப்படுறான். இப்போ இந்த குஷ்டரோகம் அப்படின்னும் போது சில காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். வேதாகம ரீதியில் இந்த குஷ்டரோகம் என்பது பாவத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒருத்தருக்கு குஷ்டரோகம் வந்துதா வரலையா அப்படின்றத யார் செக் பண்ணி சொல்லணும் அப்படின்றது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியர்கள் தான் செக் பண்ணணும். ஒரு வெள்ளை படை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது குஷ்டரோகமா இல்லையான்னு சொல்லிட்டு ஆசாரியர்கிட்ட காண்பிக்கணும். அவன் அதை டெஸ்ட் பண்ணிட்டு 7 நாட்கள் அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வைப்பான், பாளையத்திற்கு புறம்பை வைப்பான். திரும்ப செக் பண்ணி பார்ப்பான். அது தொடர்ந்து படர்ந்து கொண்டே இருந்தால் அது குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவான். குஷ்டரோகம்னு டிக்ளேர் பண்ணிட்டா அதற்கு பிற்பாடு அந்த குஷ்டரோகி ஊருக்குள்ளே வர முடியாது, எந்தவித ஐக்கியமும் யாரோடையும் வைத்து கொள்ள முடியாது, அவங்க அவுட்காஸ்ட் மாதிரி வெளியே தான் இருக்கணும். அதாவது ஆசாரியன் குஷ்டரோகி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கே அந்த குஷ்டரோகிக்கு அடக்க ஆராதனையை கூட செஞ்சிருவாராம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த குஷ்டரோகம் ஒரு கொடிய வியாதி. அது கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்புகளை அரித்து உள் உறுப்புகளையும் அரித்து கடைசியில் மரணம் தான் வந்துடும். அதனால குஷ்டரோகம் சுகமாகிறதுன்றது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. அதனால அன்னைக்கே அவங்க அடக்க ஆராதனை பண்ணிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா இந்த குஷ்டரோகிகள் செத்து போன பிற்பாடு இந்த நோய் சீக்கிரமாக பரவும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அப்பமே அடக்க ஆராதனை செஞ்சுருவாங்களாம். இப்போ கொரோனா வந்துச்சு. கொரோனா நாட்களில் அவர்களை யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் எந்த காரியங்களும் ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர்களுடைய அந்த டெட் பாடியை கூட வீட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணல பாருங்களேன். அது மாதிரி ஒரு கொடிய வியாதியாக இந்த குஷ்டரோகம் கருதப்பட்டது. இதனால தான் வேதாகமத்தில் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். நாகமான் என்கிற ஒரு சீரிய தேசத்து அதிபதி இருந்தான். அவன் ஒரு குஷ்டரோகி. இவன் கேள்விப்படுகிறான், தன்னுடைய வீட்டிலே வேலை பார்க்கிற அந்த அடிமை பெண்ணின் மூலமாக இஸ்ரவேலில் எலிசா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் சுகம் கொடுப்பார் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்படுறான். அதனால அவனுடைய ராஜாட்ட போய் அந்த விஷயத்தை அறிவித்த பொழுது அவர் நிருபங்களை அனுப்புகிறார், கடிதம் எழுதி அனுப்புகிறார். இஸ்ரவேலின் ராஜா அந்த கடிதத்தை பெற்றவுடன் தன்னுடைய வஸ்திரங்கள்லாம் கிழித்து கொண்டு, நான் என்ன கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா அப்படின்னு சொல்லி கேட்குறார் பாருங்களேன். அதை எடுத்து வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவனிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? அப்போ ஒரு குஷ்டரோகி சுகமாகிறது அப்படின்றத என்ன சொல்லலாம் தெரியுமா? ஹீலிங் அ லெப்பர் இஸ் ரேசிங் அ டெட். ஒரு செத்து போனவனை உயிரோட எழுப்புறது தான் ஒரு குஷ்டரோகி சுகமாகிறது. அப்போ அந்த அளவிற்கு ஒரு கஷ்டமான விஷயம்தான் இந்த குஷ்டரோகம் சுகமாகிறது. அப்போ அந்த நாட்களில் குஷ்டரோகி யாராவது ஊருக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ஒரு பெல் வச்சுப்பாங்க, தீட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே போவாங்க. உள்ளே இருக்கிற ஜனங்க வெளியே வரமாட்டாங்க, ஏன்னா அங்கே ஒரு குஷ்டரோகி போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதாவது யூத கலாச்சாரத்தின்படி 6 அடி தள்ளி தான் நடந்து போகணுமா. அதாவது காற்று அடிக்கிற டைமாக இருந்துச்சுன்னா 150 அடி தள்ளி போகணுமா குஷ்டரோகி. அந்த அளவிற்கு மிக கொடிய நோய் குஷ்டரோகம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குஷ்டரோகி தெரியாமல் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லறிவார்கள். அப்போ தான் அவன் ஓடிடுவான் அதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த குஷ்டரோகி கேள்விப்பட்டிருப்பான்.
இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லா வியாதியும் சுகமாக்குறார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பான். எப்படி ஆகிலும் அவரை நம்ம பார்த்துடணும், என்ன கட்டுப்பாடு இருந்தா என்ன, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்த குஷ்டரோகி இப்போ பட்டணத்துக்கு இயேசு வந்துட்டார்னோன்னு உள்ள வந்துடுறான். வந்து என்ன பண்றான், இயேசுடைய பாதத்துல பணிந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவனுடைய எல்லா விதமான அந்த காரியத்தையும் நீங்க பாருங்களேன். முழங்கால் படியிட்டு அப்படின்னா அதனுடைய தாழ்மையை குறிக்கிறது. ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது மை லார்ட், என்னை ஆளுகை செய்கிறவரே அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். அவர்தான் என்னுடைய மேசியா என்பதை ஏற்றுக்கொள்றது தான் அதோடைய அர்த்தம். அது மாத்திரமல்ல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இங்கே ஒரு அருமையான ஜெபத்தை இந்த குஷ்டரோகி ஏறெடுக்கிறத பார்க்கலாம் பாருங்களேன். உமக்கு சித்தமானால். நம்ம கூட இன்னைக்கு நம்ம ஜபங்களில் இதை பயன்படுத்துறது இல்லை பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா சூழ்நிலையும் கொண்டு வந்துடுவோம். இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும்னு ஏசுக்கிட்ட கேட்போம். ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, ஆண்டவரே எப்படியாவது என்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே நம்ம கெஞ்சி அழுவோம். ஆனால் இங்கே இந்த குஷ்டரோகி சொல்கிறாரு, உமக்கு சித்தமானால் என்னை நீர் சுத்தமாக்கும். நம்ம இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் பாருங்களேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு சித்தமான காரியங்களை செய்யும்படியாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுக்கு அர்த்தம். அதுதான் ஆளுகை கீழே இருக்கிறதுக்கு அர்த்தம். எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவரே இதை செய்யும்னு அப்ரூவல் வாங்குவதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் வரக்கூடாது பாருங்களேன். இந்த இடத்துல பார்க்குறோம், சுத்தமாக்க உம்மால் கூடும். ஏன் சுகமாக்க உம்மால் கூடும் அப்படின்னு போடல அப்படின்னா, அந்த நாட்களில் இவங்க அசுத்தமானவர்களாக கருதப்பட்டார்கள். அவங்க அசுத்தமானவர்கள் என்ன ஆகணும், சுத்தந்தன ஆகணும். அதனால தான் இங்கே குஷ்டரோகி அந்த மாதிரி கேட்குறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இப்போ இயேசு இங்கே ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இயேசு ஒரு யூதன்ல. யூதர்கள் யாருமே இந்த குஷ்டரோகிகளுக்கு பக்கத்தில் கூட போக மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். 6 அடி தூரத்தில் நடப்பாங்க, அவன் வந்தாலே கல்லெறிவாங்க, இப்படிலாம் சொன்னேன். இயேசு இங்கே பாருங்களேன், யூத கலாச்சாரத்தையே உடைக்கிறத நம்ம பார்க்கலாம். மோசையின் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறத பார்க்கலாம். என்ன பண்ணுறாரு, அவர் கையை நீட்டி அதோட விட்டுருக்க வேண்டியதானே, அவனை தொட்டு. எவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணுறாரு பாருங்களேன். இதற்கு காரணம் இருக்கு பாருங்களேன். இந்த குஷ்டரோகம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் நல்லா தானே இருந்திருப்பான். ஒருவேளை இவன் ஒரு வாலிபனா இருந்திருக்கலாம், இல்லைன்னா திருமணம் ஆனவனா கூட இருந்திருக்கலாம். எப்படிப்பட்டவனா இருந்திருந்தாலும் இவனை குஷ்டரோகி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொந்த அப்பா அம்மாவை ஒதுக்கியிருப்பாங்க, கூட பிறந்தவங்க ஒதுக்கியிருப்பாங்க. ஒருவேளை திருமணம் ஆயிருந்தா இவனுடைய மனைவி பிள்ளைகள் வெளியே போன்னு துரத்தியிருப்பாங்க. இப்போ ஹியூமன் டச்சே இல்லாமல், ஒரு மனிதனுடைய தொடுதலே இல்லாமல் ஒரு தனிமையில் வாடிக்கொண்டிருந்தான் இந்த குஷ்டரோகம் பிடித்த மனிதன். அப்போ இவனுக்கு முதலாவது ஒரு நீடு என்ன இருந்துச்சு அப்படின்னா தொடுதல். இப்போ யாருக்காவது ஒரு ஜுரம் இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெத்தியில் அப்படியே தடவி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே சுகமாக இருக்கும். அந்த வியாதி நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப எதமாக இருக்கும். அதை தான் இங்கே இயேசு செய்கிறார். முதலாவது அவர் அற்புதத்தை நிகழ்த்தவில்லை, அப்படியே தொடுறார். அவனை தொட்ட உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். எத்தனை வருடங்களாக அவன் குஷ்டரோகின்னு தெரியல, ஆனால் அவனுடைய உள் உணர்வு எப்படி இருந்திருக்கும், பாதி சுகமாயிருக்கும். அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கிற்று அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாய் பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். ஏன்னா அந்த நாட்களில் லேவியராகமத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், குஷ்டரோகம் தான் அப்படின்னு சொல்கிறதும் ஆசாரியன் தான், குஷ்டரோகம் இல்லை நீங்கி விட்டதுன்னு சொல்கிறதும் ஆசாரியன் தான். அப்படி குஷ்டரோகம் நீங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு நிவாரண பலியாக சில காரியங்களை செலுத்தணும் அப்படின்றத லேவியராகம் புத்தகத்தில் மோசே மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ என்ன இயேசு சொல்கிறாருன்னா, குஷ்டரோகம் நீங்கினதை நீ வேற யார்கிட்டையும் போய் சொல்லாத, நீ எங்கே போகணுன்னா ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பித்து அவன்கிட்ட நீ செலுத்த வேண்டிய அந்த காணிக்கைகளை பலிகளை செலுத்து அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறார். இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் இப்படி சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குதுல்ல. ஏன்னா இந்த குஷ்டரோகம் அப்படின்றது ஒரு பெரிய கொடிய நோய் பாருங்களேன். இன்றைக்கி கூட மருந்துகள் எத்தனையோ கண்டுபிடிச்சிட்டாங்க தான், ஆனாலும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இந்த குஷ்டரோகம் அப்படின்ற வியாதிக்கு இல்லை.
தற்சமயத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாமே தவிர, இல்லாவிட்டால் அவங்களுடைய மரணத்தை தள்ளி போடலாமே தவிர இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்பது இல்லை. நம்முடைய சென்னை பட்டணத்தில் சீரணி அரங்கம் அப்படின்ற ஒரு அரங்கம் மெரினா பீச்சில் இருந்துச்சு. எத்தனை பேருக்கும் தெரியும்னு தெரில. அதில் ஏராளமான கூட்டங்கள் நடைபெறும். அரசியல் கூட்டமும் நடக்கும், கிறிஸ்தவ கூட்டங்களும் நடக்கும். அப்போ நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது வெளிநாடுகளிலிருந்து பெரிய பெரிய சுகமளிக்கும் வரங்களை பெற்ற ஊழியர்கள் வந்து இங்கே ஊழியங்களை செய்வார்கள். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த நாட்களில் கூட்டங்கள் நடக்கும். பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். அந்த கூட்டங்களிலே பணி செய்வதற்காக ஆலோசகர்களாக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஊழியம் செய்வதற்காக போவாங்க. கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் அந்த இடத்திற்கு போய்விடுவார்கள். ஆகவே எங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கூட்டம் முடிந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் லேட்டாக தான் வருவாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப அருகாமையிலே நிறைய அற்புத அடையாளங்களை பார்த்துருக்குறோம் பாருங்களேன். அதாவது குருடர்கள் வருவாங்க, படுத்த படுக்கையோடு ஆம்புலன்ஸ்லாம் வந்து நிற்கும், நிறைய வீல் சேர்ஸு, நிறைய ஸ்ட்ரெச்சர்ஸு எல்லாத்தோடு வருவாங்க. செவிடர்கள் இவங்கெல்லாம் அப்படியே சுகமாகிறத நான் பார்த்துருக்குறேன். அப்படியே வீல் சேரெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அவங்க கொண்டு வந்த அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே மேடைக்கு ஓடி போய் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பேசாமல் ஊமையாக இருப்பாங்க. திடீர்னு அவங்க வாய் திறந்து பேசுவாங்க. குருடர்களுக்கு பார்வை கிடைக்கும். நான் பார்த்துருக்குறேன். அதாவது ஒரு கால் குட்டியாக இருக்கும், ஒரு கால் பெருசாக இருக்கும். அந்த கால் அப்படியே நீட்டமாக அப்படியே அழகாக வளரும். ரெண்டும் ஒரே மாதிரி மாறிடும். அது மாதிரி கை நீண்டு இருக்கிறத பார்த்துருக்குறேன். இப்படி ஏராளமான அற்புதங்களை என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஆனால் குஷ்டரோகி ஒருத்தர் கூட அங்கே வந்ததில்லை. அவங்க சுகமானதை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. மேபி ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. எங்கேயாவது கண்டிப்பாக குஷ்டரோகிகளும் சுகமாகியிருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த குஷ்டரோகம் அப்படின்றது அவ்வளோ ஒரு கொடிய ஒரு நோய். ஆனால் இயேசுடைய வல்லமையான வார்த்தைகள் குஷ்டரோகிக்கு நேராக புறப்பட்டு சென்ற போது அவன் சுகம் பெற்றான் என்பதை தான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள். இப்போ பாருங்க, இந்த குஷ்டரோகி போயிருப்பாரு, ஆசாரியன்ட்ட போய் காண்பிச்சிருப்பாரு. அவரும் ஆமா நீ சுத்தமாயிட்ட, இந்த பலியெல்லாம் செலுத்துன்னு சொல்லியிருப்பாரு. இவனும் செலுத்தியிருப்பான். இவன் சொன்னதாக இங்கே போடப்படலை. இவன் ஊருக்குள்ளே வந்து நடமாடினதை பார்த்து இவன் குடும்பத்தாரெலாம் பார்த்துருப்பாங்க. எப்படி நீ உள்ளே வந்த, எப்படி நீ இங்கே வந்த, உன் கையை காட்டு, உன் காலை காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆட்டோமேட்டிக்காக இயேசுவினுடைய கீர்த்தி அந்த இடங்கள் எல்லாம் பரவிட்டான். திரளான ஜனங்கள் அதனால் இயேசுடைய உபதேசத்தை கேட்டு அவரால் சுகம் பெறுவதற்காக அந்த இடத்துல வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் இயேசு ஓடியே போயிட்டார். குஷ்டரோகத்தை சுகம்படுத்திட்டு இயேசு அந்த இடத்த விட்டே ஓடிட்டார். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிய வந்துடும், ஜனங்கள்லாம் ஓடி வந்துடுவாங்க, அதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போயிருக்கார் பாருங்களேன். அவர் தனித்து போய் வனாந்திரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். இயேசுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அவர் செய்கிற விஷயம் இதுதான். ஊழியம் செய்வார், அற்புத அடையாளங்களை செய்வார், தனியாக போய் ஜெபம் பண்ண போயிடுவார். இதே தான் அவருடைய வாழ்க்கையில் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். இயேசு எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டே வந்தாரோ அதுபோல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவருக்காக பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பக்கம் தனி ஜெபம், இன்னொரு பக்கம் அவருக்காக அயராது ஊழியம், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிகிட்டே போகணும் பாருங்களேன். ஒன்று ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போயிடக்கூடாது. நான் ஜெபம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலையில் போய் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஜெபமும் அவசியம், வெளியில் போய் பணிகளை ஆண்டவருக்காக செய்வதும் அவசியம். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம போய் ஜெபம் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் நமக்கு சொல்வார், நீ இங்கே போ, இந்த காரியத்தை செய், இப்படி செய் அப்படின்னு ஆவியானுடைய வழி நடத்துதல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்த பகுதிக்கு போயிடலாம். திமிர்வாதக்காரன் சுகமாகுதல், ஹீலிங் ஆஃப் அ பேரலைஸ்டு மேன். இதனுடைய வேத பகுதி லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 26 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இப்போ இன்னொரு நாள் இங்கே வராரு இயேசு.
உபதேசித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ கலிலேயா, யூதேயா எல்லா இடத்துல இருந்து வந்தாங்க. இன்னும் குறிப்பாக என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, எருசலேமிலிருந்து பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் அங்கே இருந்தாங்களாம். அப்படின்னா எருசலேமில் தேவாலயம் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதுனால இது கரெக்டா தப்பா அப்படின்றத பார்ப்பதற்காக கூட வந்திருக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நிறைய பிணியாளிகள் வராங்க. எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போ அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் பின்வரும் வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். இயேசு எங்கே உபதேசித்து கொண்டிருந்தார் அப்படின்றது இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு வீட்டில் தான் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் என்பது. இந்த இடத்துல யாருடைய வீடு அப்படின்னு போடப்படலை. ஒருவேளை இயேசு தங்கியிருந்த சீமோனுடைய வீடாக கூட இருக்கலாம். வேத பண்டிதர்கள் அதை தான் சொல்கிறாங்க. ஒருவேளை சீமோனுடைய வீடாக தான் இருக்கும், அதனால தான் இயேசு தைரியமாக இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது? இவருடைய பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு திமிர்வாதம் அப்படின்னா என்னதுன்னா பேரலைஸ்ட். அவன் வந்து எழும்பி நடக்க முடியாதபடிக்கு படுக்கையிலே இருக்கிறான். இப்போது இயேசு இந்த ஊரில் வந்திருக்கிறார், இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமிர்வாதக்காரனுடைய நண்பர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஒருவேளை திமிர்வாதக்காரனுடைய நண்பர்கள் பல நாட்கள் அவங்க நண்பரோடு கூட விளையாடி இருக்கலாம், ஒன்றா வேலை பார்த்துருக்கலாம், எல்லா காரியங்களும் செஞ்சுருக்கலாம். திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு வியாதியால் அவன் படுத்த படுக்கையாயிட்டான். இதனால் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டிருக்கலாம். இயேசு சுகமாக்குறான்றதை கேள்விப்பட்ட உடனே நம்ம ஏன் இயேசுக்கிட்ட கொண்டு போகக்கூடாது, நம்முடைய நண்பனுக்கு சுகம் கிடைக்கும்ல அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு கூட தான் இங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இவன் தனி ஆளாக இருந்தால் கூட இடிச்சு உள்ளே போயிடலாம். கட்டிலோடு உள்ளே கொண்டு போனால் கஷ்டம் தானே, அதனால் உள்ளே போகவே முடியல. அதனால இங்கே ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க. 19ஆம் வசனம். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். இப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னா இயேசு வேற ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுறது? கிடையவே கிடையாது, நம்முடைய நண்பனுக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்கணும். அதனால என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு மாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா ஏணியை போட்டு ஏறி அந்த ஓடெல்லாம் பிரிக்கிறாங்க. பிரித்து அந்த ஓடு வழியாக தன்னுடைய நண்பனுடைய படுக்கையை கயிறு கட்டி இறக்கியிருப்பாங்க. திடீர்னு இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கல் டொமால், ஒரு தூசி விழும். இந்த பரிசேயர்கள், இந்த வேதபாரர்கள் ஜனங்களுக்கெல்லாம் மேலே பார்த்துருப்பாங்க, என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, ஒரு கட்டில் வந்துட்டுருக்கு. அப்படியே அங்கே எல்லாமே ஒரு சலசலப்பாக மாறி இருக்கும்ல. இவங்க யாரை பற்றியும் கவலைப்படல. இவங்களோட ஒரே ஒரு எண்ணம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது என்னுடைய நண்பன் எழும்பி நடக்கணும். இது இந்த இயேசுவால் தான் முடியும். எந்த சிரமங்களையும் அவங்க பார்க்கல. யார் எங்களை திட்டினாலும் பரவாயில்ல, எப்படியாவது சுகம் கிடைக்கணுன்ற வாஞ்சையோடு கூட அவனுடைய படுக்கையை இறக்கி இருப்பார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 20ஆம் வசனம். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ இயேசுக்கிட்ட இறக்கிட்டாங்க அந்த கட்டில். இப்போ இயேசு முன்னாடி அந்த கட்டில் கிடக்குது. திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். மேலே எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க நண்பர்கள்லாம். என்ன நினச்சிருப்பாங்க, எல்லா வியாதியஸ்தர்களையும் இந்த இயேசு போய் தொட்டு தானே சுகமாக்குனாரு, அது மாதிரி இவன் தலைமையிலையும் போய் கையை வச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லுவாரோ அப்படின்னு யோசித்திருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? அவனை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே இவனுக்கு வயிற்றெல்லாம் கலக்கியிருக்கும். என்னது இது, இயேசு இவனுக்கு சுகம் கொடுப்பாருன்னு பார்த்தா பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பான். அடடா போச்சுடா, இறக்கிட்டோம் ஈஸியா, இப்போ சுகம் மட்டும் கொடுக்கலன்னா எப்படிடா மேலே ஏற்றுறது, எவ்வளோ வெயிட் தெரியுமா, இறக்குறது ஈஸி, ஏற்றுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். இல்லை சும்மா இருடா, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், கண்டிப்பாக சுகம் கொடுப்பார் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லியிருப்பான். இப்படி பயங்கர சலசலப்பான காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்குது? பரிசேயர்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி,
உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன. இப்போ இந்த இடத்துல இயேசு கிட்ட நேரடியாக இந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள்லாம் சொல்லலை. அவங்க சிந்தையெல்லாம் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவத்தை மன்னிக்கணும்னா தேவன் தானே மன்னிக்கணும், ஆனால் இவர் ஏன் மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே யோசிக்கிறாங்க. ஆனால் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்தாராம். அப்போ அதிலிருந்தே இவர் தேவன் என்பது நமக்கு தெரிகிறது பாருங்களேன். இப்போ சொல்கிறாரு லூக்கா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், வேதபாரகர் பரிசேயர் அவங்க இயேசுவை குற்றம் சாட்டுற மாதிரி, இவர் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும், தேவன் தானே மன்னிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவங்க சிந்தனைகளை அறிந்து, அதாவது ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது எவ்வளோ ஈஸி, எழுந்து நடன்னு சொல்கிறது அதை விட எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்லிட்டு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றத சொல்கிறாரு. இந்த இடத்துல மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்களேன். புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொள்வார் அப்படின்னா, மனுஷகுமாரன், த சன் ஆஃப் மேன் அப்படின்ற வார்த்தை தான் வந்திருக்கும். இப்போ இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் மட்டும் 90 முறை மனுஷகுமாரன் என்ற வார்த்தை வருகிறது. இதே இது பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தில் 88 முறைக்கு மேலே வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அது என்ன புத்தகம் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம். அதே மாதிரி தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தை வருது. ஆனால் இந்த தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் பயன்படுத்தின மனுஷகுமாரன் வேற, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் பயன்படுத்தின மனுஷகுமாரன் வேற. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் பயன்படுத்தின மனுஷகுமாரன் என்பது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய குமாரன், அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு ஒரு குமாரன் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுபுத்திரனே அப்படின்னு வரும் பாருங்க. ஆனால் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனுஷகுமாரன் இயேசுவை குறிக்கிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது மனுஷகுமாரன் அப்படின்றத அவர் பயன்படுத்துகிறார். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எசேக்கியேலில் வெறும் மனுஷனுடைய குமாரன், ஆனால் இயேசு பயன்படுத்துகிறது, ஒருவேளை நம்ம கேட்கும் பொழுது ஆமாம் அவரும் ஒரு மனுஷனுடைய குமாரன் தானே அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் இதில் ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. அது என்ன அப்படின்னா, எல்லா மனிதனுக்கும் பிரதிநிதியாக ரெப்ரசன்டேட்டிவாக இயேசு தான் வந்திருக்கிறார். இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, பாவம் செய்த மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே நின்று ஒப்புரவாகுதலை கொண்டு வர போகிறார். He is going to stand between God and man. இப்போ நம்ம தமிழ் வேதாகமத்தில் இது அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது, மனுஷகுமாரன் தான் போட்டிருக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எசேக்கியேலில் சொல்லப்படும் பொழுது சன் ஆஃப் மேன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படும் பொழுது த சன் ஆஃப் மேன். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், டெஃபினட் ஆர்டிக்கல் இன்டெஃபினட் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது த சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒருத்தர் தான் சன் ஆஃப் மேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அதை தான் இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறத பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு அந்த அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் தேவன், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னா தேவன் நீ சொன்னீல, நான் தான் தேவன் அப்படின்ற அவருடைய டெய்ட்டியை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். சொல்லிட்டு திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போதான் இவங்களுக்கு நிம்மதியே வந்திருக்கும்ல. அவங்க நண்பர்களுக்கு அப்பாடி நல்ல வேளை நம்ம தூக்க வச்சிடாரோ என்னமோன்னு பயந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஏன் இங்கே இயேசு முதலாவது சுகம் கொடுக்காமல் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு தீமையான காரியத்திற்கும் வேர் பாவமே. போன பாடத்தில் கூட நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் பாருங்களேன். வியாதி வர்றதுக்கு ஒரு காரணம் பாவம்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா ஆதியிலே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனுக்கு வியாதிலாம் கிடையாது, மரணம் கிடையாது அவனுக்கு. என்னைக்கு பாவம் உள்ளே வந்துச்சோ அதன் விளைவாக தான் மரணம், வியாதி, துக்கம், கஷ்டம், வேதனை எல்லாமே அதனுடைய விளைவு தான். இன்றைக்கி கூட பாவத்தினால தான் இந்த பொல்லாப்பு நடக்கிறது அப்படின்றத நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்.
ஸோ இதை அங்கே கூடியிருக்கிற ஜனங்களுக்கு காண்பிப்பதற்காக பாவத்தினால தான் எல்லா தீமையும் வருது அப்படின்றத முக்கியப்படுத்த ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது சரீர பிரகாரமான சுகத்தை காட்டிலும் பாவ மன்னிப்பு மிக முக்கியம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் எழும்பி நடக்காட்டாலும் பரவாயில்ல, இவனுடைய சரீர பலவீனத்தை காட்டிலும் இவனுடைய ஆத்துமாவில் அவன் விடுவிப்பது தான் முக்கியம். அதாவது ஒருத்தருக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சுகமே ஆகலை, ஒருவேளை மரணம் கூட அடைஞ்சிடலாம். அதுக்காக ஆண்டவர் யெகோவா ராஃபா இல்லைன்னு ஆயிராது, ஆண்டவருடைய வல்லமை குறைஞ்சிருச்சுன்னு ஆயிராது. அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்களான்னு தான் பார்க்கணும். அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சிடணும். சரீர பிரகாரமான சுகத்தை காட்டிலும் பாவ மன்னிப்பு தான் மிக மிக முக்கியம். ஒரு சரீர சுகவீனத்தோடே அவங்க மரித்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரட்சிப்பு அடைந்திருந்தா அதுதான் மேன்மையானது என்பதை இயேசு இங்கே காண்பிக்கிறத பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக வேத பாரகர் பரிசேயர்களோடு தொடர்ந்து பேசுவதற்கு. ஒருவேளை நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, வீட்டில் அந்த வேத பாரகர் பரிசேயர்லாம் உட்காந்து இயேசுடைய உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிறையா பிணியாடிகள் சுகம் பெற்றுட்டு போகிறாங்க. திமிர்வாதக்காரனுக்கு அவங்க எதிர்பார்த்தது போல அவர் கையை போய் வச்சு அவனுக்கு சுகம் கொடுத்துருந்தா இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் இப்படி யோசித்திருப்பாங்களா? இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும், தேவன் தானே மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? யோசித்திருப்பாங்களா? யோசிந்திருக்க மாட்டாங்க. யோசித்ததுனால தான் இயேசுவும் அவங்க கிட்ட தொடர்ந்து பேசுகிறாரு. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்களோடு கூட பேசுவதற்கு, ஒரு கான்வர்சேஷனை ஏற்படுத்துவதற்கு முதலாவதாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ 3 ரீசன்ஸு. முதலாவது, எந்த ஒரு தீமையான காரியத்திற்கும் வேர் பாவமே. இரண்டாவதாக, சரீர பிரகாரமான சுகத்தை காட்டிலும் பாவ மன்னிப்பு மிக முக்கியம். மூன்றாவதாக, வேத பாரகர் பரிசேயர்களோடு தொடர்ந்து பேசுவதற்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25, 26. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லை. வரும்போது படுக்கையோடு வந்தான் அந்த ஆள். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இது வரைக்கும் அவனால் எழுந்து பாத்ரூம் கூட போக முடியாது, எந்த காரியத்தையுமே அவனால் செய்ய முடியாத இருந்த அந்த நபர் திடீரென்று சொல்லி தன்னுடைய படுக்கையை அவனே எடுத்துக்கொண்டு நடந்த பொழுது அங்கே எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு இந்த அதிசயமான காரியங்கள் நம்ம கண்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்போ இன்னைக்கு நம்ம இயேசுவினுடைய முதல் சீஷர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம படித்தோம். 4 சீஷர்களை மட்டும் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, 2 அற்புதங்களை பார்த்தோம். குஷ்டரோகி சுகமாகுதல், ஒரு திமிர்வாதக்காரனை கர்த்தர் எப்படி சுகப்படுத்தினார்னு பார்த்தோம். இதிலிருந்து ஏராளமான சத்தியங்களை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இதை மறக்காமல் அவ்வப்போது எங்களுடைய வாழ்க்கை சூழலிலே ஞாபகப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.